ஆண்டவனே துணையென்று வாழும் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீயே இருக்கிறாய் ஈசனே. ஓம் நமச்சிவாய. ஈசபெருமானை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்குவோம். கடகராசி. பொதுவே கடகராசிக்காரனா யாருங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லாரும் எதையும் பாசம் வைப்போம், அதனால நாசமாகவும் போயிருப்போம். என்னம்மா நீ வேற இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத. இதுவும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்காத வார்த்தைகள் தான். ஆனால் நம்ம வாழ்க்கையே அப்படிதானே இருக்கு. அதாவது பாசம் வைக்கிறதுனால மோசம் போனவங்க, மற்றவங்க மீது அன்பை காட்டுவதில் கடகராசி மாதிரி ஒரு ஆட்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. சின்ன ஈயரும்பு கூட நல்லதை நினைக்கக்கூடியவங்க, ஈயரும்பு மீது கூட பாசம் வைக்கக்கூடியவங்க இவங்க தான். இவங்க எல்லார் மீதும் அன்பு காட்டுவாங்க. ஆனால் இவங்க மீது அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் கூட கிடையாது. எல்லாத்துக்கும் மேல கடகராசி கடந்த சில வருஷமாவே பல்வேறு துன்பங்களை பார்த்துட்டு வந்தாச்சு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைகளை சந்தித்து வந்தவங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே தடைன்னு இப்படி தடைன்னு மட்டுமே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு அந்த நிலை மாறப்போகுது. குறிப்பா இந்த ஜூன் மாதத்துல முதல் 15 நாட்கள்ங்கிறது பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. எந்த காரியத்தை நீங்க செய்தாலும் சரி வெற்றி உண்டு. ஆனா அந்த விஷயத்த நீங்க எச்சரிக்கையா செய்யணும். கடத்தை பொறுத்த வரைக்கும் தான் எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா? அடுத்து இந்த புள்ள இதுதான் பண்ண போகுது, அடுத்து இந்த பையன் இதுதான் பண்ண போறான் அப்படின்னு. ஏன்னா நமக்கு தான் ஒளிமறைவு தெரியுது இல்லையா? நம்ம என்ன செய்ய போறோங்கிறத அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுட்டாவே போதுங்க. அதோட ரிசல்ட்டை அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. நம்மளும் அசால்ட்டா விட்டுறோம். சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. என்னதான் இத்தனை நாட்களாக தடைகள் இருந்தாலும் சரி, கடகராசிக்காரங்க ஜூன் மாத தடைகளை உடைக்க போறீங்க. பண மழை கொட்ட போகுது. குறிப்பா சுருக்கமா சொல்றேங்க, வருமானம் அதிகரிக்கும். அதே இடத்துல செலவு வரும், ஆனா சுப செலவுகள் வரும். வேலையிலும் சரி தொழிலையும் சரி முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும். பணியிடங்கள்ல மேல் அதிகாரம் கிட்ட அங்கீகாரமும் கிடைக்கும், பாராட்டும் கிடைக்கும். உடல் நலம் மேம்படும். இது எடுத்துக்காட்டா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். இப்ப தெளிவா உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, இதை அடுத்து இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க, அதாவது ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு உசுறு முக்கியமோ அந்த அளவுக்கு ஜோதிடத்துல நவகிரகங்கள் முக்கியம். இந்த நவகிரகங்களுடைய அமைப்பை வைத்துதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்கப்படுது. ஸோ கடகராசிகளுக்கு பொதுவா சொல்லணும்னா உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்க போறாங்க இதை பொறுத்து பலன்கள் சொல்லப்படுது. இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க, உயிரே போனாலும் இதை மட்டும் செய்யாதீங்கன்னு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம மறுபிறவி நீ எடுக்கக்கூடிய நேரம்னு போட்டிருக்கேன். கடகராசிக்காரங்க ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயங்களும் என்னங்கிறத தெளிவா பார்க்கணும். இப்போ கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம். உங்க ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்கா ராசியில சந்திர பகவான் உங்களுடைய அதிபதி, அவர் கூடவே பூமிக்காரகனை சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2 பேரும் கூட்டணியில. அடுத்து தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான். அடுத்து அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான், அவர் கூடவே பாம்பு கிரகத்துல முதல்ல இருக்கக்கூடிய ராகு பகவான். ஸோ இவங்க 2 பேரும் கூட்டணியில. அடுத்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான், லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவானும் கூட்டணியில. அடுத்து அயன சயன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தேவர்களின் குருவான குரு பகவான். ஸோ 9 நவகிரகங்கள் இப்படி வளம் வரக்கூடிய இந்த நேரத்துல கிரக மாற்றம்ங்கிறது இந்த மாதத்தை பொறுத்திக்கும் 5 முறை மாற்றமாகுது. 2/6/2025 முதல்ல புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறாரு. 2வது 8/6/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாரு. 3வது 14/6/2025 அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாற போறார். 4வது 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறுறாரு. கடைசியா மாதத்துடைய இறுதி நாட்கள்னு சொல்லக்கூடிய 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறாரு. இதை வச்சு கடகராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துமே அது எப்படி நடக்கும், அதனால நமக்கு சாதகமான பலன் கிடைக்குமா பாதகமான பலன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு முன்கூட்டியே யூகித்து அதற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளும் திறமை கொண்டவங்க கடகராசிக்காரங்க. அழகும் அறிவும் நிறைந்தவர்கள். ஆனா எங்க ஏமாறுறோம்? பாசம் வச்சு நேசம் வச்சு, அதாவது மோசம் போன முட்டாள் ராசியாக மாறக்கூடிய இடம்னாக்க அந்த பாசம். அது இல்லைன்னா கடகத்தை யாராலையுமே அசைக்கவே முடியாது. ஓகேங்களா?
சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யாருதான் என்னதான் உங்களை ஏமாத்தினாலும் ஒரு நாளும் கடகத்துடைய கண்ணீருக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். சரிங்களா? அதற்கு மாற்றம் தரக்கூடிய வகையில இது நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் போதும்பா, நல்லா இரு அப்படின்ற மாதிரி இந்த ஜூன் மாதம்ங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாதமா இருக்க போகுது. ஏன் அதிர்ஷ்டகரமான மாதம்னே சொல்லலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வீண் செலவு இந்த மாசத்துல இருக்காது. குடும்பத்துல இருக்கிறவங்களாம் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. எந்த வேலையும் நீங்க எடுத்தாலும் சரி, முடிக்கிறதுல இருந்த தடை தாமதங்கள் நீங்க போகுது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் உசிரே போனாலும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன இல்லையா? வீண் விவகாரங்கள்ல தலையிடுவதையும் மற்றவங்களுக்காக வாதாடுவதையும் தவிர்க்கிறது நல்லது. இதை எழுதி வச்சுக்கோங்க, மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க கடகராசிக்காரங்க. மற்றபடி வருமானம் கூடுது, மன திருப்தி உண்டாகுது. அதே போல தொழில வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் எந்த தாமதம் நீங்குது. குறிப்பா அந்த தொழில் செய்றீங்க இல்லையா, உங்களுக்கு என்னதான் வரவு இருந்தாலும் திடீர் முதலீடு செய்யறதுக்கான கொஞ்சம் செலவும் போகும். ஆனா தொழிலை பொறுத்திருக்கும் முதலீடுங்கிறது உங்களுக்கு செலவு கிடையாது. அடுத்த உத்தியோகத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. மேல் எடுத்துக்கிட்ட கனிவா நடந்துக்கோங்க. இதை தொடர்ந்து நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அலைய வேண்டி இருக்கும். மற்றபடி மகிழ்ச்சி உண்டாகுங்க. அடுத்த குறிப்பா பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இல்லையா, அது நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிப்பீங்க இல்லையா, அந்த முயற்சி கூட நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரலாம், தேவையற்ற செலவை கொண்டு வரலாம். எந்த ஒரு விஷயமே செய்யறதுக்கு முன்னாடி பல முறைக்கு யோசிச்சுக்கோங்க. கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. எதுவுமே செய்யலமா, நான் அமைதியா இருக்க போறேன் அப்படின்னாலே சரி, கவனமா அலர்ட்டா இருங்க. அதே போல கலைத்தொழில் இருக்கவங்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன் கொடுக்கும். பணவரத்து அதிகமாகும். தொழில் தொடர்பான காரியங்களை யோசிச்சு செய்யறது நல்லது. வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். பணவரத்து திருப்தி கொடுக்கும். புத்தி சாதுரியத்தால எப்பேற்பட்ட சூழ்நிலையுமே சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. அடுத்த அரசியல் துறைகளுக்கு மேலிடம் நீங்க சொல்றதை கேட்டு நடக்குங்க. உங்களுடைய எண்ணங்கள் பலித்தமாகும். கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல சாதகமான நிலை காணப்படும். நீங்க மற்றவங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதில் தயங்கவே மாட்டீங்க. பேச்சு திறமை அதிகமாகும். அடுத்த கல்வியை பொறுத்திருக்கும் மாணவர்களுக்கு டீச்சர்ஸோட உதவியோட பாடங்கள்ல இருக்கக்கூடிய சந்தேகத்தை உடனே கேட்டு தெரிஞ்சு தெளிவா படிக்கிறது நல்லது. அடுத்த மனசுல உற்சாகம் பிறக்கும். இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்குமே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மாதமா இந்த மாதம் இருக்கும். நல்ல கல்வி நிறுவனங்களை சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல அமர்வதனால நிறைய பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூலே வேலை கிடைக்கும். குறிப்பா 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி இருக்கும். தெய்வத்துடைய அனுகூலம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு அமோகமான காலகட்டங்க. வேலைக்கு முயற்சி செய்றீங்களா, நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குடும்பத்திலுமே உயரப்போகுது. அடுத்த அரசியல் தலைவர்கள் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாட்களுக்கு பாதக ஸ்தானத்துல இருக்கிறார். பின்னாடி விரயஸ்தானத்துக்கு போறார். அஷ்டம சனி உங்களுக்கு விலகுவதனால அரசியல் தலைவர்களுக்கு இருந்த பெரிய தடைகள் அனைத்துமே நீங்க போகுது. பொதுமக்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இடையே இருந்த இடைவெளிங்கிறது குறையுது. புரிதல் ஏற்படுதுங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் மறையுது. விரயஸ்தானத்துக்கு சூரியன் செல்வதனால மனசுல ஒரு விதமான சலிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சலிப்பை தாண்டி உழைச்சிட்டீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு வெற்றிகள் தேடி வரும். அடுத்து வெளிநாட்டு யோகம். 9ஆம் இடத்துக்கு அதிபதி குரு 12ஆம் இடத்துக்கு போய் அமர்வதனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. அடுத்த மாநிலத்துல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய செலவுகள் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்த தொழில் ரீதியா நிறைய ஸ்டாக்குகளை வாங்கி வைப்பீங்க. என்னதான் அந்த மாதத்துல பெரிய அளவுக்கு லாபம் வரலனாலையும் எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே இந்த மாதத்துல செஞ்சு முடிச்சுப்பீங்க. பண விஷயத்துலயும் சரி, கொடுக்கல் வாங்கலையும் சரி, ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்த வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம், நல்ல மாற்றம் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கடகராசிகளுக்கு ஜூன் மாதத்தினுடைய பொது பலன்களை பார்த்திருக்கோம். இப்போ கடகராசியில கூட ஒரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் ஜூன் மாதத்துல கிடைக்க போகுது. கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். தெளிந்த ஞானமும் செல்வாக்கும் கொண்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதம். ஏன்னா குரு பகவானை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அவருடைய பார்வையிலால உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் இருந்தால் அது விலக ஆரம்பிக்கும். தாய் வழி உறவுகிட்ட ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் உண்டாகுது. எதிரிகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகுது. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகுது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். உடைய செல்வாக்கு வெளிப்படுத்த ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குவீங்க. ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. வரவு அதிகமாகுது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகுது. அஷ்டம ஸ்தானத்துல சனி ராகு இவருடைய சஞ்சரிப்புங்கிறது
பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பயப்பட வேணாம். ஏன்னா குருடைய பார்வையினால தலைக்கு வருவதெல்லாம் தலைப்பாகையோட போயிடும். பெரிய அளவுல நீங்க பயந்திருந்த விஷயம் காணாமல் போகும். எந்த விதமான நெருக்கடியுமே உங்களுக்கு ஏற்படாமல் போகும். குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு, அனுதினமும் சுந்தர மகாலிங்கத்தை வழிபாடு செய்ய சுபிக்ஷம் உண்டாகும். அடுத்த பூசம் நட்சத்திரம், எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல முதன்மையா இருக்கணும். இதுதான் உங்களுடைய குணம். உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நன்மை தரக்கூடிய மாதம். அஷ்டம ஸ்தானத்துல சனி பகவானும் ராகுவும் சஞ்சாரம் பண்றது உங்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்கும். அஷ்டம சனின்ற பயம் இருக்கும், ராகு என்ன செய்வாரோ அப்படின்ற பயமும் உண்டாகி இருக்கும். ஆனா அஷ்டம சனியும் ராகவியுமே குரு பகவான் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்துல எந்த விதமான பாதிப்புமே உங்களுக்கு ஏற்படாமல் போகும். இது வரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கூட விலக போகுது. பட்ட அவமானங்கள் எல்லாமே நீங்க போகுது. தடைப்பட்ட வேலைகளை கூட இப்ப செஞ்சு முடிச்சுப்பீங்க. உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி பாதிப்பு பயம் நீங்குது. எதிரிகளால ஏற்படுத்த தொல்லைகள் விலகுது. செல்வாக்கு வெளிப்படுது. உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தவங்க பலவீனம் ஆவாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகுது. தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க. புதுசா வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது போன்ற முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கடன் அடைப்படும். அதற்கேற்ற வகையில வருமானம் இருக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் கருது குடும்பத்துல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். உடைய வார்த்தைகளால தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்கள்ல சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகளை நிதானம் தேவை. குடும்பத்தார்கிட்ட அனுசரணையா இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்துல முடிஞ்ச வரைக்கும் அனுசரியா நடந்துக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுது. விவசாயிகளுக்கு நெருக்கடிகள் விலகுது. உங்களை பொறுத்திருக்கும் செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு, அனுதினமும் சங்கர ராமேஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் போகும், சந்தோஷம் நிலைக்கும். அடுத்த ஆயில நட்சத்திரம், புத்திசாலித்தனமாகவும் தெளிவாகவும் செயல்பட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்களே அடையக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க. உங்களுக்கு அந்த ஜூன் மாதம் யோகமான மாதம். உங்களுடைய தன குடும்ப வாக்கியாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால வரவு அதிகரிக்குது. தொழில் வியாபாரத்துல ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகுது. நஷ்டத்துல இயங்கிய தொழில கூட இப்போ லாபத்தை எதிர்பார்க்க முடியும். வருமானம் பல வழிகள்ல வர ஆரம்பிக்கும். அரசு வழி முயற்சிகள்ல லாபம் உண்டாகுது. வெளிநாடு செல்வதற்காக நீங்க மேற்கொள்ள முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அந்நியர்களால ஆதாயம் அதிகமாகும். குறிப்பா பொன் பொருள் சேருங்க. சுக்கிர பகவான் சாதகமா சஞ்சரிக்கிறாரு. ஒரு சில புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. இது எடுத்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் புதனும் சாதகமா சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனமா செயல்பட்டு நினைச்சதை சாதித்துக் கொள்ள போறீங்க. எதிர்பார்த்த பணம் கைகோரும். வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகுது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது. அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது. பெண்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகுது. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கும் சேமிப்பு உயர்வதற்குமே வாய்ப்பு அமையுது. உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு, கண்ணுடைய நாயகியை வழிபாடு செய்ய நினைச்சது எல்லாமே நடக்கும். இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள் என்னங்க? கடகராசிகளுக்கு இந்த ஜூன் மாதம்ங்கிறது எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது? இந்த மாதத்துல எந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது? அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும்? எந்த விஷயங்கள முற்றிலும் செய்யாம ஒதுங்கி நிக்கிறோம்? எல்லாத்தையும் தெளிவா பார்த்திருக்கோம். இதோட நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம், பொதுவா கடகராசியில கூட ஒரு நட்சத்திரத்துக்குமே இது பொருத்தமாகுங்க. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு வருவதனால நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பாங்க. அதே போல 11 பேருக்கு தயிர் சாதத்தை அன்னதானம் செய்வதனால பெரிய நிலைகளுக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய யோகம் உண்டாகும். இதோட 2வது பரிகார வழிபாடு, திங்கட்கிழமைகள் தோறும் ஆதி பராசக்தியை வழிபாடு செய்வதனால காரிய தடைகள் நீங்கும், மன அமைதி கிடைக்கும். உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் மற்றும் வெள்ளி. அடுத்த சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய தினங்கள் ஜூன் மாதம் 17 மற்றும் 18. இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். பெருசா எந்த ஒரு விஷயத்திலுமே கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க. தொலைதூர பயணங்கள் போகாதீங்க. வண்டி வாகனத்தை பயன்படுத்துறப்ப கவனமா இருக்கணும். பேச்சுக்களை நிதானம் இருக்கணும். புதுசா எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்குறேன்னு பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? குறிப்பா தொழில உத்தியோகத்துல கவனமா இருக்கணும். குடும்ப விவகாரங்கள்ல மற்றவங்களுடைய தலையீடு எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூன் மாதம் 27, 28, 29. இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். திரும்ப சொல்றேங்க, கடகராசிகளுக்கு உங்க கண்ணீருக்கு பதில் சொல்றதுக்கு யாராலையுமே முடியாதுங்க. ஆனா உங்க கஷ்டங்களுக்கு சிறிதளவு மாற்று மருந்தா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு. வாய்ப்பை பயன்படுத்துங்க. வாழ்க்கையை மேம்படுத்துங்க. வாழ்த்துக்கள்.